வணக்கம் மக்களே. நடிகை சாரதாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1968, 72, 77 ஆகிய வருஷங்களில் 3 முறை தேசிய விருது வென்ற நடிகை தான் நடிகை சாரதா அவர்கள். தமிழ் சினிமாவில் இவரோட பங்களிப்புக்காக 2013ஆம் ஆண்டு கலைமாமணி விருதையும் வழங்கியிருக்காங்க. தெலுங்கு திரையுலகம் சார்பில் இவருக்கு நந்தி விருதும் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1970இல் கேரள அரசு விருதையும் வாங்கியிருக்காங்க. உண்மையாகவே லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்னே சொல்லலாம். நடிகை சாரதா அவர்கள் ஆந்திராவோட தென்னாலி பகுதியில் பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் சரஸ்வதி தேவி. தன்னோட தாயோட வற்புறுத்தலால் தான் சின்ன வயசுலேயே இசை நடனத்தையும் படித்தாங்கன்னு சொல்கிறாங்க. தன்னோட 8ஆம் வகுப்புலேயே படிப்பையும் நிறுத்திட்டாங்களாம். தன்னோட 10 வயசில் இயக்குனர் பி. புல்லல்லாவின் கன்னியா சுல்கன்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காங்க. இந்த படத்தில் என்.டி. ராமராவ் மற்றும் சாவித்ரி ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. தெலுங்கில் பல்வேறு படங்கள் நடித்த நடிகை சாரதா அவர்கள் 1963ஆம் ஆண்டு சிவாஜி கணேசனோட குங்குமம் படத்தின் மூலம்தான் தமிழில் நடிகையாக அறிமுகமானாங்க. இதுக்கப்புறமா வான்மீகி படத்தின் மூலமாக கன்னடத்துலேயும் அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து இனா பிரபுகள் படத்தின் மூலமாக மலையாளத்திலேயும் அறிமுகமானாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழில் முதல் படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. கடைசி படமாக மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினிக்கு தாயாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில் துலாபாரம், ஞான ஒளி, என்னை போல் வருவன்னு பல படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகை சாரதா அவர்கள். தன்னோட 23 வயசில் துலாபாரம் படத்துக்காக முதல் தேசிய விருதை வாங்கியிருக்காங்க. இந்த படம் தெலுங்கு, தமிழ், இந்தின் போன்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 மொழிகள்லேயும் இவரே நடித்தாங்க என்பது தான் குறிப்பிடத்தக்கது. 1972இல் புதுமுக இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய சுயம்வரம் படத்துலையும் மதுவோடு சேர்ந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்காக 2வது தேசிய விருதை வாங்கியிருப்பாங்க. தெலுங்கு திரைப்படமான நிமஞ்சனம் படத்தில் அவரது நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான 3வது தேசிய விருதையும் வழங்கியிருப்பாங்க. நடிகை சாரதா தன்னோட 22 வயசில் நடிகர் சலாம் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் சலாம் ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகளை உடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவாகரத்து பெற்ற அவரை நடிகை சாரதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பலரோட எதிர்ப்பையும் தாண்டி தன்னோட காதலால் தான் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் திருமணமான 3வது நாளே தன்னை கொடுமைப்படுத்ததா சாரதா அவர்கள் கூறியிருக்காங்க. சினிமாவில் டாப் நடிகையாக வலம் வந்துட்டுருக்க அந்த நேரத்தில் தெலுங்கு கட்சியில் சேர்ந்தாங்க. தென்னாலி பகுதியில் எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அரசியலில் தனக்கு போதிய ஆதரவு கிடைக்கல என்றும் அரசியல் நுழைந்தது என்னோட தவறு என்றும் குறிப்பிட்டுள்ளார்.